நம்ம வாழ்க்கையை வசந்தமாக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமானுடைய வைகாசி விசாக நன்னாள் வரப்போகிற ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வர இருக்கு. நம்ம வீட்டில் நேத்திக்கு வெள்ளிக்கிழமையிலிருந்து நம்ம முருகப்பெருமானுக்காக 11 நாட்கள் விரதம் இருக்க துவங்கியாச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு நேத்திக்கு அவரை சிகப்பு நிற வஸ்திரத்தில் உட்கார வச்சுட்டு பன்னீர் அபிஷேகம் செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமைன்றதுனால வெள்ளி தீபத்தில் நெய் தீபம் ஏற்றிருந்தேன். வெற்றிலை தீபமும் ஏற்றிட்டு அவருக்கு நெய்வேத்தியம் செவ்வாழை பழம் வச்சுட்டு தூப தீப ஆராதனையோட சட்கோண கோலம் போட்டுட்டு நல்லபடியாக வேல்மாரலை படித்து நேத்திலிருந்து விரதம் இருக்க துவங்கியாச்சு. நான் ஒருவேளை விரதம் இருக்கிற மாதிரி துவங்கியிருக்கேன். நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து துவங்கிங்கன்னா 9 நாள் 6 நாள் 7 நாள் என்ற முறையில் இருக்க துவங்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கிடலாம். நாம முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க தொடங்கணும்னா நம்ம மனதில் அவருடைய நினைவுகள் மட்டுமே இருக்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும்.